இன்னைக்கு அம்மாயி வந்து சந்தவையுமே தேங்காய் பாலுமே செஞ்சு காமிக்க போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். சந்தவை செய்ய போகிறேன். சாப்பாட்டு அரிசி 2 டம்ளர் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீ கழுவி போகலாம். ரெண்டு 3 தடவை சுத்தமாக கழிஞ்சிக்கலாம். சுத்தமாக கழிச்சு வச்சுட்டேன். நீ கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் போகிறேன். அப்புறம் நல்லா நிமிடம்னு ஆட்டி போகணும். கல் மாரி கல்லாட்ட ஆட்டினா தான் நல்லா இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றாத கல்லாட்டம் நல்லா சந்தன மாட்டு நிமிடம்னு ஆட்டணும். சந்தனம் நேரத்தில் இடியாப்பமா ஒரு நாளைக்கு அதை செஞ்சு காட்டுறேன். இப்போ தேங்காய் பாலுக்கு வந்து அம்மா வந்து தேங்காய் திருவிட்டு இருக்கிறாங்க. அம்மா வந்து சந்தவைக்கு மாவு ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. சந்தவைக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கு நான் வந்து தேங்காய் ஒரு முழு தேங்காய் எடுத்து 2 உடச்சி இப்போ திருவிட்டு இருக்கிறேன். திருவினதுக்கப்புறம் அம்மா வந்து தேங்காய் பால் எப்படி காய்ச்சறன்னு செஞ்சு காட்டுவாங்க. தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். தேங்காய் திருவிட்டியா? திருவியாச்சு. நீங்கள் ஆட்டினா பால் காய்ச்சிக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆட்டணும்? இன்னும் ஆட்டணும். 1/4 மணி நேரமாக ஆட்டணும். இந்த 1/4 மணி நேரம் ஆகுமா? அது கல்லாட்டம் ஆட்டணும் இருக்குதுல்ல. தண்ணி ஊற்றாத கல்லாட்டணும். தொளிச்சு ஆட்டணும். ஆட்டணும். மாவாட்டம் இன்னும் 1/4 மணி நேரம் ஆகு. ஆட்டுறதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவாட்டத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்குள்ளே தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சுப்பு ஏலக்காயில் நுணுக்கி வச்சுக்கலாம். தேங்காய் திருவி வச்சாச்சு. தேங்காய் பாலுக்கு சர்க்கரை நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றேன் கொஞ்சம் அதிகமாக போடலாம். கம்மியாக சாப்பிட்றேன் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் சுக்கு ஒரு சுக்கு 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது தேவையான அளவு ஏலக்காய் தொளிச்சுக்கலாம். ஏலக்காய் தொளிச்சு வச்சுட்டேன். சுக்கு மேல் தொழில சீவி வச்சுருக்குது. ஏன்னா இல்லை லேசாக கொஞ்சம் கசப்பு வரும். அதை நான் ஒடிச்சு போடுறேன். இந்த மாதிரி நார் வந்தால் அது கீழே போட்டுருங்க. அது நார் கொஞ்சம் இதாக வரும். நார் இருக்குது. அப்புறம் எவ்வளோ நாள் வருது. ஏன்னா இதில் கொட்டும் வராது. இந்த மாதிரி கொட்டை சுக்குமே ஏலக்காயுமா நான் நுணுக்கிட்டேன். இது வந்து தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் சுக்குஞ்சி இதிலே பண்ணுவா? இல்லை, அது வந்து பால் காய்ச்சி போட்டுக்கலாம். அது தனியாக மில்க் வச்சு அது தனியாக இருக்கிறது நல்லது. நாரில் இருக்குது, அது எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். மறுபடியும் போட்டுக்கலாம். தேங்காய் பால் புழிஞ்சிட்டு புளிஞ்சிட்டு மாதிரி அரைக்கணுமா? மறுபடியும் ஒரு காய்ச்சா அது பால் கொஞ்சம் வரும். தண்ணியும் ஊற்றி புளிஞ்சிக்கலாம். கீழே போயிடும். முதல்ல தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு கீழே போயிடும். ஏன்னா பெருசு ஒன்று போட்டால்
கொஞ்சம் லேட்டாக அரைக்கிறதுக்கு, அதனால நான் சின்னதும் போட்டேன். புழிஞ்சாச்சு. இன்னொருக்க மிக்சியில் போட்டு அரைச்சா இன்னும் கொஞ்சம் பால் வரும். அது மாதிரி பிடிச்சிக்கலாம். இன்னொரு கப் புழிஞ்சா பால் பளிச்சுன்னு வரும். மாதிரி தண்ணி ஊற்றாவில்லையா? கொஞ்சம் ஊற்றணும். இந்த ஊற்றுறேன், ஏன்னா மிக்சியில் கீழே போயிடணும், கணக்காக ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ஏன்னாக்கா பளிச்சு வரும். பெரிய மிக்சியாக இருந்தால் ஒரு தடவையும் ஊற்றிக்கலாம். இது சின்னதாக போச்சு, சின்னதும் ஊற்று. தேங்காய் பழம் எடுத்தாச்சு. இது வடிகட்டுறேன், ஏன்னா லேசாக சக்கை இருந்த படம் நின்றுக்கு எவ்வளோ நின்றுடுச்சு. வடிச்சிட்டு நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு அந்த அழுப்புவா எவ்வளோ ட்ரெஸ் இல்லை. சுத்தமாக புரிஞ்சாச்சு. நீ அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. சந்தரிக்கு தேங்காய் பாலும் அரைச்சி வச்சுருக்குது. நீ இட்லி போசியில் வச்சு வேக வைக்கணும். தேங்காய் பால் அப்புறம் காய்ச்சிக்கலாம். ஆமாம், இதை மாவு ஊற்றி வச்சுட்டு இட்லி போசியில் மாவு ஊற்றி வச்சுட்டு காய்ச்சிக்கலாம். இப்போ இட்லி போசியில் வந்து தண்ணி சூடாகிட்டுக்குது. இப்போ தண்ணி சூடானே மாவு ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி காய்ஞ்சிருச்சு, நீ மாவு ஊற்றி வச்சுக்கலாம். இப்படி ரவுண்டாக ஊற்றிக்கணுமா? ஆமாம், ஒட்டுக்க ஊற்றினா நல்லா சீக்கிரம் வேகாது. இட்லி மாதிரி ஊற்றுனா, இட்லிக்கு ஊற்றுற மாதிரி இட்லி மாதிரி ஊற்றினா வேகாது. நடுவாண்ட பச்சையாக இருக்குது. ஊற்றிட்டோம்னா இன்னொரு பக்கம் ஊற்றலாம். இதில் ஊற்றுறேன். இப்போ குழியில் இப்படி தனித்தனி ஊற்றக்கூடாதா? ஊற்றணும்னா லேட்டாக வேகிறதுக்குன்னு அமுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஊற்றிட்டோம்னா லேசாக சீக்கிரம் வெந்துரு. எடுத்து நம்ம கையில் எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. இது வேக எவ்வளோ நாள் ஆகும்? இது வேக 1/4 மணி நேரம் ஆகும். 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தண்ணியில் அழுத்திக்கலாம். வெந்தாக தெரியும், தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. மூடி எடுத்து மூடி வைக்கிறேன். இப்போ வந்து 1/4 மணி நேரம் ஆகும். ஆகும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சந்தை வந்து ஊற்றி வச்சாச்சு. இப்போ அது வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பால் காய்ச்சலாம். இதில் காய்ச்சினா சௌகரியமாக இருக்குது. அதனால் இந்த அடுப்பில் எடுத்து இந்த இட்லி போசி வச்சுக்கலாம்.
நீ அடுத்து வைக்கிறது தேங்காய் பால் வைக்கிறேன். சர்க்கரை வந்து நான் 4 ஸ்பூன் போடுறேன். ஆனால் தேவையானது இனிப்பு வேணுங்கிற இனிப்பு அதிகமாக போட்டுக்கலாம், கம்மி வேணுங்கிற கம்மியாக போட்டுக்கலாம். 3 போட்டேன், 3 போட்டு பார்த்து போட்டுக்கிறேன். இது ஏலக்காயும் சுக்கு கொட்டை நீ கலந்துக்கலாம். இது நல்லா எவ்வளோ நேரம் காய்ச்சணும்? இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். சிம்மில் வச்சு தான் காக்கணும், இல்லைன்னா கொதிச்சு பிரிச்சாப்பில் போயிடும். அதனால் சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும். நுரக்கட்டினா ஒரு பாலாட்டம் இறக்கி வச்சிடலாம். கம்மி பண்ணுறேன். அடுத்து இதில் வேகட்டும், சந்தனம் இதில் வேகட்டும். பொங்கி வந்துருச்சு, போது ஆஃப் பண்ணுறேன். நீ அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி. வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நீ எடுத்துக்கலாமா சந்தாவி? நீ எடுத்துக்கலாம். சிம்மில் வைக்கிறேன். கையில் எடுத்து சொட்டு போடும். எடுத்து இப்படி எடுக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கலாம், சுடுது. இப்போ சந்தை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சந்தவ கட்டையில் வச்சு அழுத்திக்கலாம். அம்மாவுனாலும் அழுத்துறோம், அம்மாயினால அழுத்த முடியாத நாள. இப்போ சந்தவை ரெடி ஆயிடுச்சு. அதை அமுத்திக்கிறதுக்கு சந்தவ கட்டையில் நெய் கொஞ்சம் துடைக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் நெய் துடைக்கலாம், ஃபுல்லாக வெளியே எல்லா பக்கமும் நெய் துடைக்கலாம். நெய் துவங்கினதும் ஒட்டாதுக்கு நல்லா அது கட்டையிலேயே பிடிச்சிக்கும். கையை போடுவோம், இதுலேயே அடிப்பக்கம் தொடங்கிக்கலாம். இப்போ அடியில் அதுக்கு டிஃபன் போசி வச்சுக்கலாம். கரெக்டாக அது உள்ள மாதிரி. இப்போ சூடாக இருக்குது, அதனால் தண்ணி தொட்டு போட்டுக்கலாம். நல்லா உள்ளே அமுத்தி விடணும். சூடாக இருக்குது, அப்பப்போ தண்ணி தொட்டு எடுத்துக்கலாம். எங்கள் தொட்டு எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு போட்டால் போதுமா? போதும், ரொம்ப போட்டோம்னா மேலே வந்துடும். ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் திரும்பிக்கலாம். 2 பேருந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒருத்தர் திரும்பினா ஈஸியாக இருக்குது. அமுத்தி பிடிக்கணும், நல்லா டைட்டாக அமுத்தணும், அப்போ தான் முக்கியம். திருவுறதான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். 2 பேர் இருந்தால் தான் திரும்ப முடியும். ஒருத்தர்லாம் திருவினா கஷ்டம். ஒருத்தர் பிடிச்சிக்கணும், ஒருத்தர் திருவினா தான் ஈஸியாக இருக்கும். பாருங்க எப்படி வருது. அழுத்துறது கஷ்டம், அழுத்துறது மட்டும்தான் அது கஷ்டம். ஆட்டுறதும் கொஞ்சம் நேரம் ஆட்டணும், அது கொஞ்சம் நேரம் கெட்டி ஆட்டணும். அப்புறம் அழுத்துறது கஷ்டம்.
சந்தை வந்து சூடாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக அமுத்த முடியும். ஆறிச்சுன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இட்லி பானையிலேருந்து எடுத்தோடனே அமுத்தணும். ஆறிச்சுன்னா ரொம்ப டைட்டாக அமுத்தவே முடியும். இருக்கும் புதுசாக அமுத்த முடியும். ரெண்டு பேர் முடிச்சா தான் திரும்ப முடியும். காரங்காட்டி ரொம்ப டைட்டு, கொஞ்சம் ஆறிடுச்சு. சூடாக அழுத்தி இருக்கணும். சூடாக அழுத்தி இருக்கணும். எடுத்தோடனே அழுத்தணும், அப்போ தான் ஈஸியாக இருக்குது. இப்போ ஆரங்காட்டி அழுத்தவே முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. தேங்காய் பாலுங்க சங்கவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு சந்தைக்கு தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.